வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பால் கொள்முதல் விலையை உயர்த்தக் கோரி பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சிகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் நாசர் பதில். ஏப்ரல் 20ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசிக்க உள்ளதாக தகவல். ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்களை பணி நியமனம் செய்வதற்கு எதிர்ப்பு. மே 3ஆம் தேதிக்கு பிறகு வேலைநிறுத்த போராட்டம் நடத்த CITU முடிவு. சமூக போராளியான இளைய பெருமாளை கௌரவிப்பது திராவிட மாடல் அரசின் கடமை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சிதம்பரத்தில் புதிய நூற்றாண்டு நினைவரங்கம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு. இழிவு களையப்பட வேண்டும், சாதிய வன்முறை ஒடுக்கப்பட வேண்டும், அனைத்து சமூகங்களின் ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சட்ட ரீதியான அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும், சமத்துவ சுயமரியாதை சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துக்காக உழைத்த பெரியவர் இளையவரும் அவர்கள் தொண்டை சிறப்பிக்கும் வகையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நூற்றாண்டு நிறைவரங்கம் ஒன்று அமைக்கப்படும் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு என தகவல். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேரோட்டம். ஓம் சக்தி பராசக்தி முழக்கத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிக்கு தனியார் பள்ளி ஆசிரியர்களை கட்டாயம் அனுப்ப வேண்டும். அனுப்ப தவறினால் சம்பந்தப்பட்ட பள்ளியின் முடிவுகள் வெளியிடப்படாது என அரசு தேர்வுகள் இயக்ககம் எச்சரிக்கை. அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகளை சித்திரவதை செய்ய தனி அறை. இங்க எங்க வச்சுருந்தாங்க எந்த டேபிள் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க எங்க எப்படி பல்பீர் சிங் கொடுமைகளை நியூஸ் 18க்கு பிரத்யேக வாக்குமூலமாக அளித்த சிறார்கள். சென்னை நொச்சிக்குப்பத்தில் போராடும் மீனவர்களுடன் சீமான் நேரில் ஆதரவு. நீதிபதிகள் தங்களின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை. குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக பேசிய பெண்ணலூர்பேட்டை பயிற்சி SI பரமசிவத்திற்கு முதலமைச்சர் பாராட்டு. நல்ல சமூகத்தை வடிவமைப்பதிலும் காவலர்களுக்கு பங்குண்டு என்று பெருமிதம். சென்னை சூளைமேட்டில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட 3 கைது. கர்நாடக தேர்தல் பரப்புரைக்காக ஹெலிகாப்டரில் பணத்தை அண்ணாமலை எடுத்துச் சென்றதாக காங்கிரஸ் வேட்பாளர் விஜயகுமார் புகார். தோல்வி விரக்தியில் பேசுவதாக அண்ணாமலை விளக்கம். முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் வாகனங்களை விரட்டிய யானை. சுற்றுலா பயணிகள் கவனமுடன் பயணிக்க வனத்துறை அறிவுறுத்தல்.
பீகார் தலைநகர் பாட்னாவில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பாகவே வடமாநிலங்களை வாட்டும் வெப்ப அலை. மும்பையில் ஆப்பிள் நிறுவனத்தின் நேரடி விற்பனை மையம் தொடக்கம். பிரத்யேக கடையின் கதவை திறந்து வாடிக்கையாளர்களை வரவேற்றார் ஆப்பிள் நிறுவன சிஇஓ டிம் குக். சூடானில் உள்நாட்டு சண்டையில் 180 பேர் உயிரிழப்பு. பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர சூடான் ராணுவ தளபதியிடம் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வலியுறுத்தல். சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதும் ஐபிஎல் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட் பதுக்கல் என புகார். சிஎஸ்கே அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி காசி விஸ்வநாதன் விளக்கமளிக்க மறுப்பு. சென்னை பெங்களூரு ஐபிஎல் போட்டியை ஜியோ சினிமா செயலியில் 2,40,00,000 பேர் கண்டு ரசித்தனர். முந்தைய சாதனையான 2,20,00,000 மீண்டும் முறியடித்து ஜியோ சினிமா அசத்தல்.